ஜூன் 27, 2025 வெள்ளிக்கிழமை அந்த நாள்ல திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தவங்களோட பேர் நிக்கிதா, இன்னொருத்தவங்க அவங்களுடைய அம்மாவான சிவகாமி. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொண்டு வந்த 10 சவரன் நகை காணாம போயிடுச்சு, எங்களுக்கு கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கேட்டோன்னே போலீஸ் ஆஃபீஸர் நகையை எங்க தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நிக்கிதா, நாங்க திருப்போணத்துல இருக்க மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு சாமி கும்பிட போனோம். அப்படி போற வழியிலேயே எங்க அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டி இருந்தனால அவங்க போட்டிருக்க நகை எல்லாத்தையும் கலட்டி ஒரு பையில வச்சு காருக்குள்ளே வச்சிட்டோம். அப்படி வச்சதுக்கு அப்புறம் நாங்க கோயிலே ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படின்றதுக்காக அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு எனக்கு வீல் சேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் வீல் சேர் எடுத்து வந்து கொடுத்தாப்ல. அப்படி அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களால எங்க காரை பார்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்படி கேட்டோன்னே அந்த செக்யூரிட்டி கார்டு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டாப்ல. அப்படி அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்கப்பே சரி நீங்க எங்களுடைய காரை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்டு கையில எங்களுடைய காரோட கீயை கொடுத்துட்டு நாங்க சாமி கும்பிட உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் காரை பார்க் பண்ணிட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு வெளியில வந்து அந்த காரை எடுத்துட்டு ஸ்கேன் சென்டருக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வர்ற வழியில தான் சரி நம்ம அம்மா ரொம்ப நேரமா நகை போடாம இப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நகையை போடுறதுக்காக அந்த காருக்குள்ள இருந்த நகைப்பைய தேடி பார்த்தோம். அப்படி தேடி பார்க்கறப்ப தான் எங்களுக்கே தெரிஞ்சு நகைப்பை காணோம் அப்படின்றது. அதுவும் காணாம போனது 10 சவரன் நகை சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நிக்கிதா போலீஸ்ல சொல்லியிருக்காங்க.